எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கிற கத்திரிக்காய் சட்னி தான் செய்து காட்ட போகிறேன். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தேவையான கத்திரிக்காய்கள் எல்லாம் என்னுடைய தோட்டத்திலிருந்து தான் நான் பறித்தெடுத்து கொண்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய கத்திரிக்காய் செடி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் இவ்வாறு மரக்கறிகளை வச்சிங்கன்னு சொன்னால் மருந்தில்லாத மரக்கறிகளை நீங்களும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இதோ பாருங்கள், இவ்வளவு கத்திரிக்காயும் எனது தோட்டத்திலிருந்து தான் நான் பறித்தெடுத்து கொண்டேன். இவ்வளவு கத்திரிக்காய்களையும் பறிச்செடுத்ததுக்கு பிறகு தான் என்னுடைய கத்திரிக்காய் செடியை நான் வீடியோ எடுத்தேன். இனி நாங்கள் கத்திரிக்காய் சட்னி செய்கிற முறையை பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு முக்கியமாக தேவைப்படுறது கத்திரிக்காய் தான். அது எந்த வகையான கத்திரிக்காயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெரிய கத்திரிக்காய், எக் பிளான்ட்னு சொல்கிறது, அல்லது இப்படியான பிரிஞ்சல்னு சொல்கிற இந்த கத்திரிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன கத்திரிக்காயும் நல்ல சுவையாக இருக்குது. சட்னிக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம், ரம்பை இலை, பச்சை மிளகாய், ஏலக்காய், கருவேப்பட்டை, பழப்புளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கட்டத்தூள், இவை தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெயை விட்டு நீங்கள் வெட்டி வைத்திருக்கிற வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். இந்த வெங்காயத்தை நீங்கள் கூடுதலாக பொரிக்க வேண்டியதில்லை, இல்லாட்டி கருகி போய்விடும். ஒரு ப்ரௌன் கலராக வந்த உடனேயே அதை இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரியே வெள்ளைப்பூடையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். வெள்ளைப்பூடும் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு பிறகு இதை இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். சட்னிக்கு தேவையான பச்சை மிளகாயையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ளத்தான் வேணும். நான் இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயிற அளவை கூட்டி குறைக்கலாம். எனக்கு 6 போதுமானதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் கட்டத்தூளும் சேர்க்கறதால 6 பச்சை மிளகாய் எனக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே அதையும் இறக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சட்னிக்கு தேவையான பழப்புளி ஒரு தேசிக்காய் அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் தண்ணியில் இலக வைக்க வேணும். வச்சாதான் அதை கரைச்செடுக்கிறதுக்கு இலகுவானதாக இருக்கும். இந்த பழப்புளி இலகுற தருணத்தில் நாங்கள் வெட்டி வைத்திருக்கிற கத்திரிக்காயையும் பொரிச்செடுத்து கொள்ளுவோம். கத்திரிக்காயை எல்லாத்தையும் போட்டு ஒருமிக்க நீங்கள் பொரிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். இந்த கத்திரிக்காயை வெட்டினதுக்கு பிறகு இதுக்கு உப்பு மஞ்சள் சேர்த்து பிரட்டி வச்சுக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் பொரிக்க வேணும். நான் அப்படித்தான் செய்கிறேன். 2 முறையைத்தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கத்திரிக்காய் கூடுதலாக பொரிய தேவையில்லை. இதுக்கும் ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். இதோ பாருங்கள், இவ்வாறு ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு நான் இறக்க போகிறேன். இப்போ நாங்கள் கத்திரிக்காயை இறக்கி கொள்ளலாம். இதே மாதிரியே மீதம் இருக்கிற கத்திரிக்காயையும் நாங்கள் பொரிச்செடுத்து கொள்ள வேணும். இதோ பாருங்கள், நான் பொரிச்செடுத்து எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே இலக வச்சுருக்க பழப்புளி எடுத்து நன்றாக கையால் பிணைஞ்சு அதை கரைச்செடுத்து கொள்ள வேணும். அதில் இருக்கிற பருப்பு தும்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதுதான் நான் பொரித்தெடுத்தவை: கத்தரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. இதன் பிறகு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நீங்கள் பொரித்து வச்சிருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இதனுள்ள இட்டு வதக்கிக்கொள்ள வேணும். இவ்வாறு வதக்கும் போது நெருப்பை நீங்கள் கூட்டி வைக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கிக்கொள்ள வேணும். ரம்பை, பட்டை, ஏலக்காய்,
எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கொள்ள வேணும். பச்சை மிளகாயும் சேர்த்து கலந்து விட்டு இதை மீதமான சூட்டில் தான் நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். கூடுதலாக நெருப்பை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே பொரித்து வச்சிருக்கிறது உரமாக கருகி போயிடும். அதனால தான் மீதமான சூட்டில் வச்சு நீங்கள் இதை வதக்கி கொள்ளுங்க. இவ்வாறு வெட்டியெல்லாம் வதக்குனதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் வதங்கினதுக்கு பிறகு பொரித்து வைத்திருக்கிற எல்லா கத்திரிக்காயும் இதனுள்ள விட்டு நீங்கள் கலந்து விட்டு கொள்ளுங்க. நன்றாக கலந்து விட்டதுக்கு பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் உப்பு போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்த்த பிறகு அதை நன்றாக கலந்து விட்டு கொள்ள வேணும். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு கட்டத்தூள் சேர்க்க வேணும். நீங்கள் உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இவ்வாறு கட்டத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு நன்றாக கலந்து விட்டு கொள்ளுங்க. ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியையும் இதனுள்ளிட்டு நன்றாக கலந்து விட்டு கொள்ள வேணும். இதுக்கு ப்ரௌன் சுகர் நான் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஒயிட் சுகரும் சேர்க்கலாம். கொஞ்சம் சுகர் சேர்க்கறதால அந்த புளிப்பு, உரைப்பு, இனிப்பும் சேரக்குள்ள இந்த சட்னியோட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்கின்றேன். சுகர் சேர்த்ததுக்கு பிறகு இதையும் நன்றாக கலந்து விட்டு கொள்ள வேணும். இவ்வாறு கலக்கும் போது தான் எல்லா இடத்துலையும் அந்த சுகர் சேரும். அதுக்காக தான் நாங்கள் கலந்து விட்டுக்கொள்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் இந்த கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிவிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய கத்திரிக்காய் சட்னி ரெடியாகி விட்டது. இந்த கத்திரிக்காய் சட்னியை நான் சாப்பிட்டு பார்த்தேன். மிகவும் சுவையாக இருந்தது. இது மாதிரி கத்திரிக்காய் சட்னியை நீங்களும் ஒரு முறை கட்டாயம் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்து சாப்பிடக்குள்ள இதில் சுவை அதிகமாக இருக்கும். இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். நன்றி, வணக்கம்.